தமிழக அரசு உத்தரவுப்படி மேலும் 500 மதுக்கடைகள் இன்று மூடப்படுகின்றன. இதுகுறித்து திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோவில் பகுதியில் உள்ள செந்தில்குட்டியிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். செந்தில்குட்டி, நீங்கள் இருக்கும் இடத்தில் மதுக்கடைகள் மூடப்படுவது பற்றி விரிவாக சொல்லுங்கள். அந்த பகுதியில் மதுக்கடைகள் மூடப்படுகிறதா? அது குறித்து பொதுமக்கள் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிறார்கள்? பதிவு செய்யலாம். தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல் பதவி ஏற்றவுடன் அந்த கோப்புகளில் கையெழுத்திட்டார். அதன்படி 500 மதுபான கடைகள் ஏற்கனவே மூடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்போது கூடுதலாக 500 மதுக்கடைகளை மூடுவதற்காக ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். அதன்படி இன்று அந்த 500 மதுபான கடைகள் தமிழகம் முழுவதுமே அகற்றப்படக்கூடிய மூடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியானது சென்னையில் இருக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் ஆலயம் அருகில் இருக்கக்கூடிய திருவான்மியூர் பகுதியில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையாகும். இந்த பகுதியில் இது சாலை, அதாவது நெடுஞ்சாலை அருகில் இருக்கிறது. இந்த சாலையை பயன்படுத்தி தான் இங்கு இருக்கக்கூடிய ஈசிஆர் போன்ற சுற்றுலா தலங்கள், மகாபலிபுரம் இந்த பகுதிகளுக்கு, கிழக்கு கடற்கரை சாலை அமைந்துள்ள பகுதியான அனைத்து பகுதிகளுக்கும் இந்த வழியாக தான் செல்ல முடியும். எனவே இந்த பகுதிகளில் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் இந்த பகுதி வழியாக பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மேலும் இந்த பயணிகள் பெரும்பாலும் இந்த வாகனங்கள் மூலம் செல்லும் பொழுது, இங்கு மது அருந்திவிட்டு செல்லும் பொழுது அதிக அளவில் விபத்துகள் நடப்பதன் காரணமாக இந்த கடையை இந்த 500 மதுபான கடையில் இந்த கடையையும் சேர்த்து மூடியிருப்பதாக இங்கு இருக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் அதிக அளவில் பயணிகளும், இங்கிருக்கக்கூடிய செம்மஞ்சேரி போன்ற பகுதிகளிலிருந்து தொழிலாளர்களும் இந்த பகுதிக்கு வேலை செய்துவிட்டு மாலை வேளைகளில் இந்த கடையை பயன்படுத்தி தான் மதுபானம் அருந்திவிட்டு தங்களுடைய உடல் களைப்பை போக்குவதற்காக இங்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமை இருந்திருக்கிறது. தற்போது பார்க்கலாம், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த டாஸ்மாக் கடைக்கான அந்த பதாகைகள் அகற்றப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த கடையும் மூடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கடையில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் அனைவருமே இந்த பார்கள், இங்கே இருக்கக்கூடிய பார்களில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை அப்புறப்படுத்தும் பணியில் இங்கே ஈடுபட்டு இருக்காங்க. அதை பார்க்கலாம். ஒரு நிமிஷம் சார். இப்போ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மதுபான வகைகளை அவங்க குடோன்களுக்கு கொண்டு வருவதற்கான அனைத்து பணிகளையும் தற்போது செஞ்சிட்ருக்காங்க. அந்த பணியாளர்கள் இப்போ அந்த பாட்டில்கள் எல்லாத்தையுமே அப்புறப்படுத்திக்கிட்டு வராங்க. அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இப்போது இந்த மாதிரி கடை 500 கடைகளில் அகற்ற போகிறதா சொல்லி இன்றைக்கி அதை மூடியிருக்காங்க. இப்போது இந்த கடையில் என்ன காரணத்துக்காக இந்த மாதிரி கடை இந்த திருவான்மியூர் பகுதியில் மூடப்பட்டிருக்கு சார்? இப்போ அவங்க என்ன காரணத்துக்காக மூடுறாங்கன்னு எங்களுக்கு அதை தெரியாது சார். ஆனால் 500 கடை மூட சொல்லி அம்மா அறிவிச்சதுனால எல்லாம் அறிவிச்சிட்டு அதை அடிப்படையில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ இல்லை கடைகளை க்ளோஸ் பண்ணிட்டு வழியாக டாஸ்மாக் நிலவில் பணியாளருடைய சூழ்நிலை பற்றி என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. நாங்கள் அம்மா சொன்னாங்க, நீ இந்த டாஸ்மாக் பணியோடைய பணிநிரந்தரம் பண்ண தூரம் ரொம்ப வெகு தூரத்தில் இல்லை, நான் வந்தால் முதல்ல உங்களுக்கு பணிநிரந்தரம் செய்வேன்னு சொன்னாங்க. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்து எல்லோரும் நாங்கள் ஓட்டு போட்டு அம்மாவை வர வச்சுருந்தோம். ஆனால் இதுவரையும் எங்கள் சூழ்நிலை எங்களுக்கு யாரும் இது ஒன்றும் செய்யலை. அப்படியே அம்மா வச்சுட்டு போயிட்டாங்க. இருக்கிறவங்க இப்போ என்ன சொன்னாங்க, ஒரு கொஞ்சம் 500 கடையை மூடிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இதை மூடுறாங்க, கடையை மூடுறாங்க. ஆனால் எங்களுக்கு எல்லாரும் மாற்று வேலை சொல்லிட்டு, ஆனால் எல்லோரும் டாஸ்மாக் தான் திரும்பி டாஸ்மாக் தான் போடுறாங்க. டாஸ்மாக் போனால் அங்கேயும் கடைகள் தான் நம்ம வேலை செய்ய முடியும். ஆனால் எல்லோரும் அங்கே குடோவில் வேலை செய்கிறாங்க. குடோவில் என்ன பண்ண முடியும்? ப்ராடக்ட் பொருள் இருக்குன்னா அதை கொண்டு தயார் பண்ணி சேல்ஸ் பண்ணால் தான் அங்கே போய் சேல்ஸ் பண்ணுறது ஆளுங்க நிறையா போட்டு சேல்ஸ் பண்ண முடியும். அங்கேயே இப்போ சேல்ஸ் நம்ம குறுக்கிட்டு வராங்க. பெரிய பெரிய ஹைகேட்லாம் வந்துட்டு இருக்காங்க. இப்போ எங்கள் கடையை பார்த்தீங்கன்னா எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. ஆனால் இப்போ இந்த கடையை என்ன பண்ணுறாங்க, க்ளோஸ் பண்ணுறாங்க. ஏன் க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே தெரியல. சரி, க்ளோஸ் பண்ணால் ஒவ்வொரு கடையிலையும் 9 பேர் 7 பேர், ஏற்கனவே 500 கடையில் 3-4 தூக்கி இதில் போட்டுருக்காங்க. 4 பேர் சேல்ஸ் பண்ணுற இடத்துல 9 பேர் 7 பேர் 10 பேர் வேலை பார்க்குறாங்க. இவ்வளோ பேர் இருக்க முடியாது, வேலை பார்க்க முடியாது. இப்போ உங்களுக்கு மாற்று பணின்னு சொல்கிறது வேறு கடைகளில் உங்களை பணிக்கு அமர்த்துறதா தான் சொல்லியிருக்காங்களா? மாற்று பணின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் வேறு பணின்னு இன்னும் எதுவும் தெரிவிக்கல. நான் எங்களுக்கு மாற்று பணின்னு சொன்னால் நாங்கள் சந்தோஷப்பட்டோம். வேறு ஏதோ டிபார்ட்மெண்ட் கொடுப்பாங்க. ஏன்னா இதுவரையும் நாங்கள் வேலை செய்யலேருந்து 1500 ரூபா 2000 ரூபாய்க்கு வேலைக்கு வந்தோம். சரி, ஏதாவது நம்மளுக்கு ஒரு மாற்று பணி செய்வான்னு தான் வந்தோம். வந்ததுலேருந்து நாங்கள் கவர்மெண்ட் எங்களால் நஷ்டம் கிடையாது. நாங்கள் இரவு போல கஷ்டப்பட்டு 24 மணி நேரம் வேலை செஞ்சு 12 மணி நேரம் 8 மணிலேருந்து காலை 7:30 மணிலேருந்து 12 மணி வரை வேலை செஞ்சுருக்கிறோம். அதுலேருந்து படிப்படியாக குறைச்சி 2 மணி எடுத்துருக்காங்க. இரவு போல கஷ்டப்பட்டு நாங்கள் எங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்று செய்வாங்கிற நோக்கத்தில் நாங்கள் கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் எங்களால் கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம் கிடையாது. நாங்கள் இரவு போல கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தான் கொடுத்துருவோம் கவர்மெண்ட்டுக்கு.